ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை. அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலு. அது வர வெளியில் கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிஷ்ஷு. அது நான் உங்களுக்கு அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்முறைன்னு நான் செய்யும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செய்முறையை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். அடுத்தது நம்ம போட போகிறது சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா, அது ஒரு முழு வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 200 அந்த மாதிரி போடுங்க, 200 கிராம் அந்த மாதிரி. அடுத்தது நம்ம போட போகிறது காய்ந்த மிளகாய், ஒரு 4 காய்ந்த மிளகாய் போடுங்க. அடுத்தது நம்ம வெட்டி வச்ச தேங்காய். இந்த தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும் அளவு வச்சு. கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினாதான் அந்த என்ன சொல்ற எல்லாத்துலேயும் சேரணும், நல்லா வதங்கணும். இந்த தேங்காய், இந்த வெங்காயம் எல்லாம். உப்பு போட்டுங்க, கொஞ்சம் வதங்குறதுக்காக சிறிதளவு உப்பு. அடுத்தது நம்ம போட போகிறது தக்காளி. இந்த செட்டிநாடு மீன் குழம்புக்கு தேவையானது முக்கியமானது தக்காளி. தக்காளி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி அந்த மீன் குழம்பு ருசியாகவும் இருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், நல்லா மேஷ் ஆகிடணும். தக்காளி அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வைங்க. மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மேஷ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகினாதான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பிக்சர் ஆகும். அடுத்தது நம்ம 2 ஸ்பூன் மிளகு போடுறோம். 2 ஸ்பூன் சீரகம், முழு சீரகம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். டேபிள் ஸ்பூன் தனியா தூள். பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மசாலா தான் மெயினாக நல்லா மிக்ஸ் ஆனால் தான் இந்த பேஸ்ட்டு அரைக்கும் போது ரொம்ப அருமையாக அதோடைய பச்சை வாடை போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஓகேங்க. இப்போ இதில் புளி போட்டு இருக்கு. புளி போட்டு அதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சி இப்போ உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். சில பேருக்கு அந்த மீன் கவுச்சி வாடை நல்லா இருக்கா. அதுக்கு முன்னாடியே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணுங்க. A few moments later. பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பர். அடுத்தது நம்ம மீன் குழம்பு தாளிப்பு. இதில் சீரகம், வெந்தயம் போட்டிருக்கு. எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை. இது 4 பூண்டு பொடி, 1/4 துண்டு இஞ்சி நறுக்கி போடுங்க. இது அடுத்தது சின்ன வெங்காயம் தான். இதுவும் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் வெட்டி போட்டுருங்க. நல்லா வதங்கட்டங்க. சிறிதளவு உப்பு போடுங்க, அது வேகிறதுக்கு. காஞ்ச மிளகாய் ஒரு 4 நல்லா வதக்கி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொதிக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். செட்டிநாடு கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து நீங்கள் இது பண்ணுங்க, போட்டுங்க. ஓகே, இது வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு கொதிக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம மீன் போடுறோம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எதுவும் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சிடும். 2 minutes later. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் ஃப்ரை இன்னைக்கு செம்ம சூப்பராக பாறை மீன் ஃப்ரை. இது சூப்பராக நம்ம மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. அந்த செக்ஷர் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க அதோடைய வாசனை, அதோடைய செக்சர் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. இது மீன் ஃப்ரையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு மீன் குழம்பு, அந்த மசாலா, அந்த மீன், அந்த மசாலா வந்து அந்த மீனில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.